ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் அன்கம்ஃபர்டபுள் பெட். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெசனை எழுதினவர் கை டி மாப்பசன்ட். மாப்பசன்ட்ன்றவர் ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர். அவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காரு. நிறைய ஒரு 300 ஷார்ட் ஸ்டோரிஸ் கிட்டே எழுதியிருக்காரு. அதுக்கு வெறும் ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் ஃபியூ நாவல்ஸ், ட்ராவல் புக்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காரு. இவரோட ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரிஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் பெட். ஸோ நமக்கு இந்த லெசன் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் அன்கம்ஃபர்டபுள் பெட். ஸோ இந்த ரைட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் ஃப்ரெஞ்ச் இல்லையா. One autumn I went to spend a few days with some friends in Picardy. ஸோ இந்த பிக்கார்டி அப்படின்றது ஒரு ரீஜியன் இந்த நார்தர்ன் ஃப்ரான்ஸில் ஒரு இடம். இவர் எப்போவுமே அடிக்கடிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு போவார் பிக்கார்டின்ற இடத்துக்கு. எப்போயாவது அவருக்கு ஹாலிடே இருந்தது இல்லை ஏதாவது ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் அப்படின்னா அவர் பிக்கார்டி இருக்க ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுவார். My friends were fond of practical jokes. I do not care to know people who are not. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கல் ஜோக்ஸ், அதாவது சும்மா சொல்லிட்டு சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. நடைமுறையில் நம்மளோட ரியாலிட்டியில் அவரை காமெடி பண்ணி பார்த்து அவரை சிரிக்க வைக்கிறது தான் அவங்களோட ஹேபிட். ஸோ அவர் இந்த ப்ராக்டிக்கல் ஜோக்ஸ் இவரும் விரும்புவார். When I arrived, they gave me a grand reception, which at once made me rather suspicious. நான் ஒரு முறை அந்த மாதிரி நான் போயிருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே கொஞ்சம் இதுவாகவே இருந்தது, கொஞ்சம் சஸ்பீஷியனாகவே இருந்தது. இன்றைக்கி என்ன காமெடி பண்ண போகிறாங்க என்னை வச்சு அப்படின்ற மாதிரி. தே சியர்ட் லவ்லி. ரொம்ப வந்தவுடனே ரொம்ப நல்லா கிளாப் தட்டி எம்ப்ரேஸ்ட் மீ அண்ட் மச் மேட் ஆஃப் மீ. கேவ் மீ அ லாட் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம திடீர்னு எங்கேயாச்சும் ஒரு கூட்டத்தில் போகும்போது எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரமாக கிளாப் தட்டினாவோ இல்லை ஏதாவது ஒரு கிராண்டு இது கொடுத்தாவே நமக்கு இன்றைக்கி ஏதோ நடக்க போகுது, ஏதோ நம்மளை வச்சு காமெடி பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா. அதனால தான் as if they expected to have great fun at my expense. At my expenseனா with me as a target of a joke. இன்றைக்கி என்னை வச்சு தான் காமெடி பண்ண போகிறாங்கன்றது என்னை வரவேற்ற உடனே தெரிந்து போச்சு. Okay, I said to myself, look out old ferret, they have something in store for you. Actually இங்கே ஓல்டு ஃபெரட்னா என்னென்னா a small cat-like animal which hunts rabbits by entering their burrows and driving them out. அதாவது ஒரு பூனை மாதிரி இருக்குமா அந்த அனிமல்ஸு. அந்த அனிமல்ஸ் இந்த முயல் இருக்கிற இடத்துக்கு உள்ளே போயிட்டு இருக்கிற முயலெல்லாம் துரத்தி விட்டுருமா. அந்த மாதிரியான ஒரு அனிமல். அந்த மாதிரி இன்றைக்கி நான் ஒரு ஓல்டு ஃபெரட், என்னை இன்றைக்கி வச்சு எல்லோரும் காமெடி பண்ண போகிறாங்க அப்படின்றது நான் எனக்குள்ளவே சொல்லி பார்த்துக்கிட்டேன். they have something in store for you அப்படின்னு சொல்லி எனக்குள்ளவே சொல்லி பார்த்துட்டேன். டியூரிங் த டின்னர் த mirth was excessive. அதாவது நல்ல ஒரு சூப்பரான டின்னர் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எல்லோரும் சாப்பிட்டாங்க. I thought here are people who are really amused, too amused. எல்லோரும் என்னை நல்லா சிரிக்க வச்சாங்க. There does not seem to be any reason for so much mirth. They must have planned some good joke. இன்றைக்கி ஏதோ நடக்க போகுது, என்னை வச்சு காமெடி ஏதோ பண்ண போகிறாங்க. ஷியோர் ஐ மே பி த விக்டிம். நான் தான் இன்றைக்கி அதுக்கு பலிக்கடை ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் எச்சரிக்கையாகவே இருந்தான். இன்றைக்கி நம்ம எந்த ஜோக்லேயும் மாட்டிக்கக்கூடாது, நம்மளை வச்சு யாரும் எதுவும் காமெடி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. தி என்டையர் ஈவினிங் எவ்ரி ஒன் லாஃப்ட் இன் அன் எக்ஸாஜுரேட்டட் ஃபேஷன். அதாவது எக்ஸாஜுரேட்டட்னா மோர் தென் யூஷுவல் ஆர் நெசசரி. அந்த ஈவினிங் ஃபுல்லாகவே எல்லாருமே பயங்கர ஜோக் அடிச்சுட்டு பயங்கர ஜாலியாக இருந்தாங்க. Just as a dog can smell whatever it is hunting, I could almost smell a practical joke in a hair. அங்கே நடக்கிற விஷயம்லாம் பார்த்தா எப்படி ஒரு டாக் ஸ்மெல் பண்ணி எங்கே போய் எடுக்கலான்னு தோணுதோ அதே மாதிரி அன்றைக்கி ஏதோ ஒரு ஜோக் பேக்ரவுண்டில் நடக்கிற மாதிரியே இருக்குது. என்னால் அதை உணர முடிஞ்சது. பட் வாட் வாஸ் இட், ஆனால் என்னன்னு தெரியல. ஐ வாஸ் வாட்ச்ஃபுல், ரெஸ்ட்லெஸ். எனக்கு என்ன, நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன ஜோக்காக இருக்கும் அப்படின்னா. I did not miss a single word or a meaning or a gesture. ஒவ்வொருத்தரோட ஆக்ஷனும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு. எவ்ரி ஒன் சீம் டு பி அ சஸ்பெக்ட். யாரை பார்த்தாலுமே எனக்கு இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, இவங்க என்ன ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஈவன் ஐ லுக் டிஸ்ட்ரெஸ்ஃபுல்லி அட் த ஃபேஸஸ் ஆஃப் த அதர் கெஸ்ட். எல்லாருடைய கெஸ்ட்டையும் நான் உத்து பார்த்தேன், இவன் என்ன ஏதாவது சொல்லுவாங்களா, அவங்க என்ன ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி.
The horse struck for going to bed. The whole household came to accompany me to my room. Why? அதாவது டைம் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. எல்லாருமே என் கூடவே வர மாதிரி இருந்தது. ஆனால் ஏன் வராங்கன்னு தெரியல. தே கால் டு மீ குட் நைட். அப்புறம் குட் நைட்டுன்னு சொன்னாங்க. கூட வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் குட் நைட்டுன்னு சொன்னாங்க. ஐ என்டர்ட் மை ரூம், ஷட் த டோர் அண்ட் ரிமைன் ஸ்டாண்டிங் விதவுட் மூவிங் எ சிங்கிள் ஸ்டெப். ரூம்குள்ளே போனேன், டோரை க்ளோஸ் பண்ணேன், அப்படியே நின்னேன். ஒரு சிங்கிள் ஸ்டெப் கூட எடுத்து வைக்காமல் அப்படியே நின்னேன். அப்புறம் ஹோல்டிங் த கேண்டில் இன் மை ஹேண்ட், கேண்டிலை கையில் பிடிச்சிட்டு ஐ ஹியர்ட் பீப்புள் லாஃபிங் அண்ட் விஸ்பரிங் இன் த காரிடார். எல்லாருமே சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல. எல்லாம் என்னமோ சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. ஆனால் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல. வித்தவுட் டவுட் தே ஆர் ஸ்பையிங் ஆன் மீ. என்னை ஏதோ நோட் பண்ணுறாங்க, ஏதோ ஸ்பை பண்ணுறாங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஐ கேஸ்ட் எ கிளான்ஸ் ரவுண்ட் த வால்ஸ். எல்லாத்தையும் இந்த ரூமில் இருக்கிறது எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறேன். இதில் ஏதாவது காமெடி இருக்குமா, அதில் ஏதாவது என் மேலே வச்சு ப்ராங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு. த ஃபர்னிச்சரை பார்த்தேன், சீலிங்கை பார்த்தேன், ஹேங்கிங்ஸ் அங்கங்கே தொங்குற டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஃப்ளோரை பார்த்தேன். ஐ சா நத்திங் டு ஜஸ்டிஃபை சஸ்பிஷன். எதுவும் சஸ்பெஷன் பண்ணுற மாதிரி எதுவுமே திங்ஸ் தெரியல. எல்லாமே அது ப்ராப்பராக தான் இருக்குது. எந்த இதில் எனக்கு ஜோக்கு என்னை வச்சு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஐ ஹியர்ட் பர்சன்ஸ் மூவிங் அபவுட் அவுட் சைட் மை டோர். என் டோருக்கு வெளியே யாரோ ஜனங்க போயிட்டு வர்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஐ ஹேட் நோ டவுட் தே ஆர் லுக்கிங் த்ரூ த கீ ஹோல். அந்த சாவி போடுற இடத்துலேருந்து என்னை உள்ளே பார்க்குற மாதிரியும் எனக்கு தோணுது. என்ன ஜோக்காக இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு. An idea came into my head. My candle may suddenly go out and leave me in darkness. எல்லாத்தையும் ஒரு பொருள் மேலேயும் எனக்கு டவுட் வந்துட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தா என்னோடய கேண்டில் அணைஞ்சு போச்சு. நான் டார்க்கில் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஸோ ஐ வெண்ட் அரவுண்ட் த ரூம் அண்ட் லைட்டட் ஆல் த கேண்டில்ஸ் அண்ட் ஐ குட் ஃபைண்ட். எங்கெல்லாம் எனக்கு லைட்டு தெரியுதோ, எங்கெல்லாம் கேண்டில்ஸ் தெரியுதோ அங்கெல்லாம் லைட் பண்ணேன். ஆஃப்டர் தட் ஐ கேஸ்ட் another glance around me without discovering anything. ஐ மூவ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ். அப்படியே மெதுவாக நகர்ந்தேன். கேர்ஃபுல்லி எக்ஸாமினிங் த ரூம். எங்கே என்ன இருக்குது அப்படின்லாம் சர்ச் பண்ணேன். நத்திங். ஐ இன்ஸ்பெக்டட் எவ்ரி ஆர்டிக்கல் ஒன் ஆஃப்டர் த அனதர். அந்த ரூமில் இருக்க ஒரு ஐட்டமும் இங்கே என்ன ஏதாவது காமெடி நடக்க போதா, நமக்கு இதிலேருந்து ஏதாவது நமக்கு வருமா, அந்த மாதிரி ஒரு ஐட்டமாக நான் சர்ச் பண்ணேன். ஸ்டில் நத்திங். ஐ வெண்ட் ஓவர் டு த விண்டோ கிட்ட போனேன். த ஷட்டர்ஸ், லார்ஜ் வுட்டன் ஷட்டர்ஸ் வேர் ஓப்பன். விண்டோவில் ஷட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ஓப்பனில் இருந்தது. அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் வெளியே இருக்கிறவங்க என்னை உள்ளே வச்சு எந்த காமெடியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐ ஷட் தெம் வித் கிரேட் கேர் அண்ட் தென் ட்ரியூ த கர்டைன்ஸ். அதுக்கப்புறம் கர்டைன்ஸ் போட்டுட்டேன். எனார்மஸ் வெல்வெட் கர்டைன்ஸ் அண்ட் பிளேஸ்ட் எ சேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அந்த விண்டோலேருந்து யாரும் எப்படி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கர்டனை போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சேரை போட்டுட்டேன். அண்ட் ஸோ ஹாவ் டு நோ நத்திங் டு ஃபியர் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ தட் யாருமே என்னை வெளியே இருந்து பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ சேட் டவுன் காஷியஸ்லி. த ஆர்ம் சேர் வாஸ் சாலிட். அப்புறம் நான் அமைதியாக பொறுமையாக உட்காந்துட்டேன். அந்த ஆர்ம் சேர் நல்லா ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ஐ டிட் நாட் டேர் டு கெட் இன் டு த பெட். அப்புறம் பெட்டுக்கிட்ட நான் போகணும்னு தோணலை. however the night was advancing and I finally came to the conclusion that I was being foolish. அப்படியே நைட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். நான் சும்மா என்னையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். I was certain that my friends were spying on me, waiting for the success of whatever joke they had prepared. ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை ஏதோ ஸ்பை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஜோக் என்னை வச்சு பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியும். பட் இன் தட் கேஸ் தே மஸ்ட் ஹாவ் பீன் லாஃபிங் தேர் ஹெட்ஸ் ஆஃப் அட் மை டெரர். நான் பயந்து போகிறத நினச்சி எல்லாருமே சிரிக்க போகிறாங்க. அது மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஐ குட் நாட் லெட் தெம் ஹாவ் ஸோ மச் ஃபன் அட் மை எக்ஸ்பென்ஸ். ஐ மேட் அப் மை மைண்ட் டு கோ டு பெட். இன்றைக்கி என்ன வச்சு யாரும் எதுவும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்புறம் நான் பெட்டுக்கிட்ட போனேன். பட் த பெட் வாஸ் பர்டிகுலர்லி சஸ்பீஷியஸ் லுக்கிங். ஆனால் அந்த பெட்டை வச்சுருக்கிற அமைப்பை பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருந்தது. இந்த பெட் ஏதாவது ஆகுமா, நம்ம படுக்கும்போது கீழே விழுமா, இல்லை அதை வச்சு ஃபன் பண்ணுவாங்களா அப்படின்லாம். ஸோ ஐ புல்ட் த கர்டைன்ஸ். தே சீம் டு பி செக்யூர். ஆனால் சேஃபாக தான் இருந்தது. ஆல் த டைம் தேர் வாஸ் டேஞ்சர். எந்த டைமில் வேணாலும் எனக்கு டேஞ்சர் வரலாம். தேர் மஸ்ட் பி. பெர்ஹாப்ஸ் ஐ வாஸ் கோயிங் டு ரிசீவ் அ கோல்டு ஷவர் ஃப்ரம் ஓவர் ஹெட், or perhaps the moment I stretched myself out,
I would find myself sinking to the floor with my mattress. I searched in the memory for all the practical jokes. எந்தெந்த விஷயத்துலலாம் இப்படி போனால் அந்த மாதிரி வருமா, இந்த பெட்டில் இப்படி படுத்தா தண்ணியில் இதுவாகுமா, எப்படியோ ஒரு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் போட்டு திங்க் பண்ணி பார்க்குறாரு நமக்கு என்ன மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ டிட் நாட் வாண்ட் டு பி காட். நான் எதுலேயுமே மாட்டக்கூடாது. சர்டென்லி நாட். நான் எந்த விஷயத்துலையுமே மாட்டக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். Then I suddenly thought of a precaution which could ensure my safety. I caught hold of the side of the mattress carefully and very slowly drew it towards me. ஸோ மெதுவாக அந்த பெட்டை இப்படி பிடிச்சி, அந்த மேட்டை பிடிச்சி அப்படி அந்த பெட்டை பிடிச்சி இப்படி இழுத்தேன். இட் கேம் அவே ஃபாலோட் பை த ஷீட். அந்த ஷீட்டோடவே கூடவே வந்தது. அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பெட் கிளாத்தோட எல்லாமே கூட வந்தது. ஐ ட்ராக்ட் ஆல் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு த வெரி மிடில் ஆஃப் த ரூம் ஃபேஸிங் த டோர். எல்லா பொருளும் அப்படியே இழுத்துட்டு ரூமோட மிடில் வச்சுட்டு டோருக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தது. மிடில் வச்சுட்டு படுத்துட்டேன். தேர் அட் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பெட்ஸ்டெட் that I could not trust and the corner which had filled with me such anxiety, I made my bed all over again as well as I could. எவ்வளோ தூரம் அந்த பெட்டை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு தரையில் போட்டுட்டு படுத்தேன். I made my bed all over. Then I extinguished all the candles and groping my way. அதாவது எக்ஸ்டிங்யூஷ்டுன்னா அந்த கேண்டில்ஸ் எல்லாம் அணைச்சிட்டு, groping means moving uncertainly by touching the things around him as he could not see in the dark. யூஸ்வலாக நம்ம கண்ணு தெரியலன்னா என்ன பண்ணுவோம், அப்படி இப்படி தடவிட்டே போய் படுப்போம் இல்லையா, அந்த மாதிரி போய் அந்த பெட் எங்கே இருக்குன்னு பார்த்து நியூலி மேட் பெட் ஆன் த ஃப்ளோர். ஐ ஸ்லிப்ட் அண்டர் த கிளாத்ஸ். அப்படி கீழே போட்டுட்டு படுக்கிறதுக்கு போனார். ஃபார் அட்லீஸ்ட் another hour I remained awake. அப்புறம் அப்படியே படுத்துகிட்டே ஒரு ஒன் ஹவர் அப்படியே முழிச்சிட்டே இருந்தேன். ஸ்டார்டிங் அட் த ஹையஸ்ட் ஸ்லைட்டஸ்ட் சவுண்ட் எவ்ரி திங் சீம்டு குவைட் இன் த ஹவுஸ். ஐ ஃபெல் ஸ்லீப். அப்புறம் அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே அமைதியாக படுத்திருந்தேன். தூக்கம் வரல. அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ மஸ்ட் ஹாவ் பீன் இன் அ டீப் ஸ்லீப் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரமாக நான் தூங்கிட்டு தான் நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டேன். All of a sudden I was awakened with a start by a heavy body tumbling down right on top of me. அப்புறம் நான் முழிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய உருவம், பெரிய உடம்பு வந்து என் மேலே வந்து விழுந்து உருண்டுற மாதிரியே ஒரு இது வந்தது எனக்கு மனசில். அட் த சேம் டைம் ஐ ரிசீவ்ட் ஆன் மை ஃபேஸ். என் முகத்துலலாம் மை ஃபேஸ், மை நெக் அண்ட் மை செஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒரு பர்னிங் லிக்விட் ஏதோ என் மேலே விழுந்த மாதிரி இருந்தது. which made me utter a howl of pain. ரொம்ப வலியில் துடித்தேன். and a dreadful noise, அப்படி பயங்கரமான சவுண்ட். as if I sideboardனா a cupboard usually kept beside a dining table for storing cups, dishes and so on. ஸோ அந்த மாதிரி கீழே ஏதோ பிளேட்ஸு டிஷ்ஷஸ் எல்லாம் விழுந்த மாதிரி ஒரு சவுண்ட். ஆல்மோஸ்ட் டெஃபன்ட் மீ. என் காதை அடிக்கிற அளவுக்கு எல்லா திங்ஸும் கீழே விழுந்து எனக்கு அந்த தூக்கத்தில், அந்த டீப் ஸ்லீப்பில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு. த வெயிட் தட் ஹேட் ஃபாலன் அப்பான் மீ வாஸ் க்ரஷிங் மீ அண்ட் ப்ரிவென்டிங் மீ ஃப்ரம் மூவிங். என் மேலே விழுந்த அந்த உருவம் என்னை எந்த பக்கமும் இது பண்ண விடாமல் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தது. ஐ வாஸ் கெட்டிங் ஸ்மோத்தட் beneath it, unable to breathe. என்னால் மூச்சு விடக்கூட முடியல. பிகாஸ் his face was covered by an unknown weight. I felt a face, a nose and a whiskers. எனக்கு யாரோ முகம் தெரிஞ்சது, அவங்களோட மூக்கு தெரிஞ்சது, அவங்களோட தாடியெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. வித் ஆல் மை ஸ்ட்ரென்த் ஐ ஸ்ட்ரக் அ ப்ளோ அட் திஸ் ஃபேஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களோட ஃபேஸு. பட் ஐ இமீடியட்லி ரிசீவ்ட் அ ஷவர் ஆஃப் ஸ்லாப்ஸ் வித் மேட் மீ ஜம்ப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் த சோக்டு ஷீட்ஸ். எப்படியோ எழுந்து அப்படி வெளியே வந்துட்டேன். த டோர் ஆஃப் த ரூம் வாஸ் ஓப்பன். ஐ ரஷ்ட் இன் டு த காரிடார் இன் மை நைட் ஷர்ட். அந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. அந்த காரிடருக்கு அந்த நைட் ஷர்ட்லேயே அந்த காரிடர் வரைக்கும் வெளியே ஓடி வந்தேன். நான் கத்தில் ஹோ எவன்ஸ், இட் வாஸ் ப்ராட் டே லைட். நல்லா நைட்டெல்லாம் முடிஞ்சு நல்லா பகல் வெளிச்சம் வந்துட்டுருக்கு. த நாய்ஸ் ப்ராட் மை ஃப்ரெண்ட்ஸ் அரியிங் டு த ஸ்பாட். நான் கத்தில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்துட்டாங்க. ஆஸ் ஐ லுக்ட் இன் டு த ரூம் வித் தெம் ஐ ஃபவுண்ட் லையிங் ஆன் மை இம்ப்ரோவைஸ்டு பெட். பார்த்தா நான் அந்த பெட்டில் படுத்துட்ருக்கிறேன். எ டிஸ்மேடு வேலட். அதாவது அந்த ரூமுக்கு வருவாங்க இல்லையா ஒரு ஆள்,
காஃபி கொடுக்க வருவாங்கள்ல காலையில், அந்த ஆள் வந்து கீழே படுத்திருக்கு. வைல் பிரிங்கிங் மீ மை மார்னிங் கப் ஆஃப் டீ, என்னோட மார்னிங் கப் ஆஃப் டீயை கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் தான் என் மேலே விழுந்த அந்த உருவம். ஹி ஹேட் ட்ரிப்டு ஓவர் த அன்எக்ஸ்பெக்டட் பெட். அவருக்கு அங்கே பெட் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா கதவு திறந்தவுடனே ரூமெல்லாம் டார்க்காக இருந்ததுனால கதவு திறந்தவுடனே இந்த பெட்டில் தடுக்கி என் மேலே தொப்புன்னு விழுந்துட்டாரு. அண்ட் ஃபாலன் ஆன் his stomach spilling my breakfast over my face. என்னாச்சு, அவர் கொண்டு வந்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் அவர் மேலே முகத்தில் எல்லா இடத்துலையும் சூடாக ஊற்றிட்டு அந்த சூடு தாங்காமல் தான் அவர் கத்திருக்காரு. I had taken many precautions by closing the shutters and going to sleep in the middle of the room. நான் எல்லா ப்ரிகாஷன்ஸும் பார்த்தேன். ஆனால் பட் தோஸ் வெரி ப்ரிகாஷன்ஸ் brought about the ப்ராக்டிக்கல் ஜோக். இந்த மாதிரி எல்லா ப்ரிகாஷனையும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணது தான் என்னை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஜோக்கில் தள்ளி விட்டுருச்சு. அந்த டார்க்காக இருந்ததுனால தான் அந்த ஆள் வந்து என் மேலே விழுந்தார். நான் எதெல்லாம் எந்த இடத்துலலாம் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு பார்த்தேனோ அதுவே எனக்கு ப்ராப்ளமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். ஹவு தே ஆல் லாஃப்ட் தட் டே. நான் பண்ண வேலையே எனக்கு எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு.